ஹாய் ஹலோ ஃப்ரம் மை பேஷண்ட் டூடில்ஸ். இந்த வீடியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. இந்த வீடியோட எண்டில் நான் இந்த ப்ராசஸை எப்படி ஸ்டெப்பாக ஃபேஸ் பண்ணேன், சக்ஸஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ கிளிப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கும் நான் பேச போகிற டாப்பிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இந்த ரெசிபியை பார்த்துட்டு எனக்கு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் என்ன ஷேர் பண்ணிக்க நினச்சேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சின்ன வயசில் நம்ம ஒளியும் பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? அப்போது அந்த ஃப்ரைடே வருதுனாலே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அப்போ வந்து 2 ப்ரோக்ராம் தான் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்துட்டு ஒளியும் ஃப்ரைடே, அடுத்தது வந்து சண்டே ஈவினிங் வந்து படம் போடுவாங்க. அதை பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். என்னோடய 2 குழந்தைங்களுக்குமே மொபைல் ஃபோன் சின்ன வயசுலேருந்தே தந்தது கிடையாது. பெரிய பாப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ப்ரீகேஜி அந்த மாதிரி படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து பெரிய டப்பா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டிவி இருந்துச்சு. அது இல்லாமல் கவர்மெண்ட் கேபிள் கனெக்ஷன் இருந்தது. அதுவும் எப்போ அவங்கள நான் பார்க்க விடுவேன் அப்படின்னா, மார்னிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி குளிக்க வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணி உட்கார வச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்கூல் பேக் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணுவேன். அந்த டைமில் ஒரு 5-10 மினிட்ஸ் அவங்க அங்கே இங்கே ஓடாமல் இருக்கிறதுக்காக வந்து கிளம்புற நேரத்தில் தான் ஏதாவது வேலைத்தனம் பண்ணி வைப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் போடுவேன். அந்த டைம் தவிர மற்ற நேரம் எப்போவுமே டிவியும் அவங்க பார்த்தது கிடையாது. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நாங்களே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் என்னோடய 2வது பாப்பாவுக்கு அந்தளவுக்கு வந்து என்னால் டைம் கொடுக்க முடியல. ஸோ டிவி வந்து அப்போது நாங்கள் எல்இடி டிவி வாங்கினோம். அதுலேயும் என்ன அப்படின்னா, கேபிள் கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. மொபைல் கூட கனெக்ட் பண்ணி நெட்டு கொஞ்சம் நேரம் யூடியூப் பார்க்க விடுவோம். ஆனால் அதுவே வந்து அந்த பாப்பாவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஃபுல்லாக டிவி போடணும்னு சொல்லி அது ஒரு லிமிட் இல்லாமல் போய்கிட்டே இருந்தது. இப்போ சம்மர் ஹாலிடே வேறு வந்ததா, இன்னும் ஃபஸ்ட்டு மார்னிங் போட்டால் அந்த டிவியை அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் நேரம் பார்த்தாலும் அது ஓடணும். இவங்க எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. பெரிய பாப்பாவுக்கு வந்து இப்போ அவாய்ட் பண்ண முடியல மொபைல். ஏன்னா கிளாஸஸ் அதில் இருக்குது, ஒர்க் ஷீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நான் தர வேண்டியிருக்கும். அந்த டைம்லேயும் ஒரு கேப்பில் ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து அந்த ஷீட்டை முடிச்சுட்டு கண்டினியூஸாக அந்த மொபைலை கொஞ்சம் நேரம் நோண்டிகிட்டு இருப்பாங்க. நான் போய் வாங்கிடுவேன் பாதியிலேயே. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதையும் மீறி பெரியவ வந்து மொபைல் எடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பேன், கூப்பிட்டுட்டே இருப்பேன், அதை எடு இதை எடு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி அவங்க ஏஜ்க்கு படிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து கமிட் பண்ண பார்ப்பேன். ஸோ அது ஓகேவாக போயிட்டுருக்கு. ஆனால் குட்டி பாப்பாவை வந்து எதுவுமே சொல்லி டைவர்ட் பண்ண முடியல. அவங்கக்கிட்ட எந்த வேலையும் கொடுக்க முடியாது. அப்படியே சின்ன வேலை கொடுத்தாலும் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு உடனே டிவி பார்க்குறதுக்கு ஓடி போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாமே உடனே கிடைக்கிற மாதிரி, அதுக்கான கிரேட்ஃபுல்னஸும் அவங்கக்கிட்ட இருக்க மாதிரி எனக்கு தோணலை. நமக்கு மட்டும் ஏன் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு யோசித்தா, நமக்கு வந்து கிடைக்கிறது அது கம்மியாக இருந்தது. அதுதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து ஒளிச்சு வச்சாச்சு. ஒரு 1 வீக்குக்கு சுத்தமாக டிவி இல்லை. பட் ரொம்ப படுத்தி எடுத்துட்டாங்க தான் உண்மையே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு டிவின்ட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓடி போய் விளையாடிட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. திரும்ப வந்து டிவி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நிறைய டைம் வந்து அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் டிவியையும் தேடலை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மலாம் சின்ன வயசில் இருப்போம் இல்லையா, டிவி மொபைல்லாம் இல்லாமல் நார்மலாக விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க மாறிட்டாங்க. ஆனால் என்ன இதில் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த டைம் ஃபுல்லுமே என்னாலேயும் அந்த மொபைலில் யூஸ் பண்ண முடியல. அதை எங்கேயோ சுவிட்ச் ஆஃப் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அவங்க கண்ணில் படாத மாதிரி கால் வந்தால் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் என்னாலேயும் மொபைலோ டிவியோ பார்க்க முடியல. அதனால என்னாச்சுன்னா, எனக்குமே நிறைய டைம் கிடச்சிது, அவங்கக்கிட்ட பேச முடிஞ்சுது. என்னோடய சின்ன வேலை, சின்ன ஆசை, நிறைய ஒரு இந்த டிவி மொபைலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒதுக்கி வச்ச ஒரு சில விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லபடியாக நடந்தது. வந்து நம்ம ஈஸியாக மாற்றிட முடியும். பட் நமக்கு தான் செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாக தேவைப்படும். 1 வீக்குக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் எவ்ரி வீக் வந்து நான் அவங்களுக்கு டிவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். அங்கே பாரு, சர்ப்ரைஸ் பாரு. உண்மையாகவே பாப்பாவுக்கு இப்போ டிவியில் என்ன பார்க்கணுங்கிறதே மறந்துடுச்சு. இப்போ நான் தான் கெடுக்கிறேன் போல் இருக்குது. பட் நான் இனிமேல் நெட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம்ன்ட்டு இருக்கேன். எதில் வைப்பாங்க அம்மா?
எடுக்கலாம். அது ஃபஸ்ட்டு காமி அம்மாட்ட. ஒரு டைம் அதை மட்டும் காமியேன் அம்மாவுக்கு. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அம்மா உனக்கு தரேன். சூப்பராக இருக்கே. நல்லா இருக்குடா. நல்லா இருக்குடா. சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். சிரிச்சிட்டு சொல்லட்டுமா? நல்லா இருக்கு பாப்பாவோட டிராயிங். நல்லா இருக்குடி தங்கம். ஏய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா. இது எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது சரியா? இது என்னது? ஜீரகம். இது என்னது? இது என்னது சொல்லு. தெரியலையா? மிளகு. இது என்னது? சூப்பர். இது வெந்தயமா? கரெக்டாக சொல்கிறேன்டா. அப்புறம் இது என்னது? கடுகு. இது பருப்பு. சூப்பர். நல்லா இருக்கு. டிவி மொபைல் இல்லாமல் ஒரு 1 வீக் எப்படி போச்சு, 1 வீக் கூட இல்லை, ஒரு 15 டேஸ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பண்ணக்கூடாது தங்கம். என்ன பண்ணுற? மிக்ஸ் பண்ணாது சரியா? சரி. அம்மு பாட்டு வேணுமா? பாட்டு பிடிச்சிருக்கா உனக்கு? ஹாப்பியா பாப்பா? அம்மா பார்த்து சொல்லு. பாப்பா ஹாப்பியா? நீ சொல்லு. டிவியை விட இதானே ஜாலியாக இருக்கு. ஆமாம் தானே? ஓகே. சரி.